எங்கள் சேனல். இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு. உங்களுக்காகவே வருகிறது சீரியல் அட்ராசிட்டி. லெட்ஸ் வாட்ச். நான் செஞ்சு பார்த்தேன். அவர் வர்றாரு. உங்க பவர்ல தான் தெரியுது. அடே பவர்ல எரியலவா? இப்ப போனானே ஜவலி. அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. நிலா நிலா இஸ்ரோல இவங்களை சேர்த்துதான் போல இருக்கு. ராக்கெட்ல ஓட வேண்டாம். அப்படியே மேஜிக் கையில் வச்சு இழுத்து என்னடா நடக்குறீங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஆஸ்ட்ரோநாட்டே ஸ்பேஸ்க்கு போனாங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை அது இதுன்னு நிறைய இஷ்யூஸ் வரும், ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் காட்டுவாங்க. அப்படியே டைரக்டா இவங்க ஓகே நாங்க இச்சாதாரி பாம்பு, ஸோ அதான் இவங்களுக்கு ஏதோ பவர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து சாதாரண மனுஷன் தானே, அப்பாவும் பிள்ளையும். ஒரு சித்தத்துவத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த டைரக்டருக்கு ஓவர்ஃப்ளோ அறிவாளிங்க ரெண்டு பேர், ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்க. அங்க ரெடிமேட்டா ஏற்கனவே வந்து ஏலியன்ஸ் பற்றே போட்டிருக்காங்க. இவங்களுக்காக என்ட்ரன்ஸ்லயே வந்து எல்லா பொருளையும் அடுக்கி வச்சிருக்காங்க. ஏதோ கடை ஓகே சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்குற மாதிரி செலக்ட் பண்ணி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஜன் உங்களுக்கு சரியா இருக்குமா, இந்த டிவைஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்குமா. முதல்ல ஏலியன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்க எங்க போயிட்டாங்க, 5 hours இச்சாதாரி பாம்பு கதை அப்படியே ஏலியன்ஸ்க்கு போயிருச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. நானும் சிறப்பா நானும் மாறிட்டேன். நீதான் கண்ணி நாகமா? அந்த காஸ்ட்ல ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஓகே கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி நிலாக்கு போனா இப்ப ஸ்கூட்டர் நிலாக்கு போயிட்டாங்க. ஏதா ஐயோ ஏன் பை நான் எப்படி மட்டும் ஏய் நண்டே வா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பார்க்கலாம். எடுத்தோடனே பாபு பண்ணிட்டோம். காபி பண்ணானே இப்படி காபி பண்ண மர்க்கா சொல்லு. சொல்லுவியா என்ன அடிக்க வர? நீ அடிச்சோனே அடி வாங்குனா என்ன அப்பா மாதிரி அப்பாவின் பண்ணியா? மரியாதை கேட்டும் பாத்துக்க. எங்க இருக்குன்னு சொன்னா தேர்த்து கொடுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கிட்ட பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இப்ப போனானே ஜவலி அவன் செஞ்ச தவறுல எரியுது. ரெண்டு ஆளு சாவியை வாங்குது விட்டுட்டு உட்காந்து டயலாக் பேசிருக்கலாம். ஐயோ அடே அரியா விட்டு போகாதீங்கடா. நம்ம இப்ப அத்தா எங்க அத்தா மேல சத்தியம் பண்ணுச்சு. நாடகத்துல இந்த சீன் தான் சூப்பரா இருக்கு. அவனடி ஒரே கமலாசன் இருக்கு. அவர் மேல இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியலையே. அவர் செஞ்சதே தான் இவங்களும் செஞ்சாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசம். ரெண்டு பேரும் சத்து விளையாடுவோமா? டைரக்டர் டச் என்னன்னா இந்த மோட்டிவ் வந்து எல்லாம் திருந்தணும். எத்தனை தடவை வேணாலும் பத்த வச்சு விளையாடலாம். எனக்கு தெரியல இது எப்படி பார்த்தாலே தெரியுது. அவங்க சட்டம் ஆல்ரெடி டெக்கின் பண்ணி தான் இருக்கு. சாரியை தான் அவங்க உள்ளுக்கு செட் பண்றாங்க. ஐயோ சிப்டால் யோ நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல அப்பவே தெரிஞ்சது வெயிட் என்ன. பின்னாடி வெயிட்ட ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டே வருதுன்னா அவருக்கு ஒரு ரியலைஸ் இந்த ரொமான்டிக் சீனுக்காக தான் இவ்வளவு சீன்ஸ் அப்படியே ஆளை மிரட்டுது. பார்க்கலாம். சாமி மனுக்கு அம்மா வந்து தாலி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி சொல்லி. பிரகாரத்தோட மணி வந்து விழுந்து தாலி அப்படியே பறந்து ஹீரோயின் கழுத்துல போய் விழுந்துருதுங்க.
இப்பவே கண்ணை கட்டுது. என் பாதைய கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும். இதெல்லாம் ஹிந்தி எபிசோட் மாதிரி இருக்கு. தமிழ்ல எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இருக்கு பார்க்கலாம். தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா இது அந்த ஆண்டவனை நிர்ணயிச்சு கல்யாணம். யாருனாலையும் எது செய்ய முடியாது. இது அம்மாவா இருந்தாலும் சரி. இத பாருங்க, நான் தூங்கும் போது என் கழுத்துல தாலியை கட்டிவிட்டாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படியாயா? அப்படிதான். ஒரு பொண்ணு தூங்கி இருக்கும் போது கழுத்து தாலி கட்டி வெக்கமா இல்ல உனக்கு? முடிச்சிருந்தா ஒத்துக்க மாட்டான்ல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அவ்வளவுதான், கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த பந்தத்தை யாருனாலையும் பிரிக்க முடியாது. அதனால அவளுக்கே தெரியாம அவளுக்கு இருந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம் என்ன புருஷனா இருக்கலாம்னு முடிவு பண்ணி இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கணும்ல. முன்னாடி அவளுக்கு கராத்தே தெரியும், அடிச்சு போட்டாங்கன்னா இந்த தாலியை காப்பாத்து. தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலை இல்லடா, புருஷனுக்கு வேலை. என்ன தெரிகிறது? இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடுத்து வர எபிசோட் ரொம்ப புத்திசாலித்தனமா, ரொம்ப அறிவுபூர்வமையா இருக்கும். பாருங்க. இந்த குத்து விளக்கு பாத்திரம் எல்லாம் கழுவ மாட்டீங்களோ? லேப்டாப் தான் கழுவீங்களா? இவங்க ரொம்ப ஹைஜீனிக்கானவங்க. சோ அதனால என்ன அழுக்கா இருந்தாலும் சரிதான், கழுவி போட்டுரும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கழுவிட்டு லேப்டாப்ப கொடியில காய போட்டிருக்காங்க. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம், தாலி கட்டி போடலாம். டைரக்டருக்கு அறிவு சிப்பி சைனைடு குப்பின்னு அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவரோட கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுது. அந்த பொண்ணு தெளிவா பாத்திரம் கழுவுற வெசல் வாஷிங் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் கழுவுனா. அப்போ பாத்திரம் வைக்கிற இடத்துல தானே அந்த லேப்டாப் வச்சிருக்கணும். எதுக்கு துணி காய போற துணி கொடியில கொண்டு போய் காய போட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. அடுத்து வர்றது கொஞ்சம் பயங்கரமான சீரியல், மனசை தடுப்பது. கும்மி கொட்டி விட்டு போறாங்க. எங்க அம்மா எங்க போறாங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இந்த சீனை பார்த்து அழுகியா வருது. இவங்கள முதல்ல அடிச்சிருக்க கூடாது. இவங்க நடிக்கிறத பார்த்து அப்புறம் அடிச்சிருக்கணும். நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So see you next episode. Bye bye.